வணக்கம். இன்று நம்முடன் தமிழ்நாட்டின் மூத்த அரசியல் தலைவர் ஒருவர் இணைந்திருக்கிறார். இவரது வாழ்க்கை வரலாற்றை பேசுவதின் வழியாக கடந்த 50 ஆண்டுகால தமிழக அரசியலின் குறுக்குவெட்டு தோற்றத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு அரசியலில் தோய்ந்த மூத்த அரசியல்வாதி ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்களை அன்போடு வணங்குகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு புதிய சக்தியாக இப்போ நீங்கள் சார்ந்திருக்கிற இயக்கம் அதையெல்லாம் கடந்து உங்களுடைய அந்த பயணத்தினுடைய நீட்சியாகவே நான் கேட்குறேன். தமிழகத்தினுடைய அரசியலில் பலரும் அறியாத ரகசியங்களை நீங்கள் அறிந்தவர். அந்த வகையில் இந்த ஒரு புது சக்தியாக ஐயா விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். அவரோட வருகையை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க? நான் இதை அலட்சியப்படுத்த நான் விரும்பலை. நான் பொறுப்போடு இதை சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 60 ஆண்டு கால அரசியல் எனக்கு துல்லியமாக தெரியும். இன்னும் கூட நான் வெளிப்படையாக சொல்லுவேன், ஒரு 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் மாற்றங்களில் என்னுடைய பங்களிப்பு இல்லாத மாற்றமே கிடையாது. இவ்வளவு நான் பார்த்துருக்கேன். ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்ததற்கு பின்னாலே எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு மனிதன் புதிதாக வந்தவுடனே தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய ஆதரவோடு ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் இருப்பது ஒரு அதிர்ச்சி. நான் அதிர்ச்சி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு காரணம், நான் முன்னாலேயே சொன்னதை தான் சொல்கிறேன். அவருக்கு பின்னால் இருக்கிற அந்த இளைஞர் கூட்டத்தை ஒரு காட்டாற்று வெள்ளமாக நான் பார்க்கிறேன். அதை சரியாக வழி நடத்தினால் தமிழகத்திற்கு அது பெரிய பலன் தரும். ஒருவேளை அது தவறாக போய்விட்டால் கரை உடைந்த வெள்ளம் என்ன ஆகும்? அழிவு சக்தியாக மாறிடும். அந்த அச்சமும் பயமும் எனக்கு இருக்குது. இது சரியாக போகவில்லை என்றால் விஜய்க்கு இழப்பு என்று நான் பார்க்கல, தமிழ்நாட்டுக்கே ஆபத்து வரும்போன்னு பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை நான் உணர்றேன். சில பேர் என்னன்னு கேட்டால் அவங்கவுங்க மனசுக்குள்ளே இருக்கிறத ஆசையை சொல்லுறது நினைப்பாங்க. நான் என் ஆசையை, விருப்பத்தை அல்ல, யதார்த்தத்தை முதல் ஏற்றுக்கொண்டு அது சரியா தவறா என்று விவாதிப்பில் நான் எப்போதுமே சமரசம் செய்து கொள்வதில்லை. ஆனால் இப்படி ஒரு சக்தி அவருக்கு பின்னால் இருக்கிறது என்பது எனக்கு புரிகிறது. அதை ஜாக்கிரதையாக அவர் வழிநடத்த வேண்டும் என்கின்ற அச்சமும் பயமும் எனக்கு இருக்கு. இப்போது அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே தலைமுறை மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் மாணவர் காலத்திலேருந்து அரசியலில் இருக்கீங்க. தலைமுறை மாற்றத்தை பார்த்துருக்கீங்க. பல பெரிய தலைவர்களாக பின்னாளில் உருவானவர்கள் கூட ஆரம்ப காலத்தில் கடுமையாக போராடி தான் அவங்க இடத்த பிடிச்சிருப்பாங்க. ஆனால் ஐயா விஜய் வருகிற போதே இவ்வளவு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, நீங்கள் குறிப்பிட்டதை போல் ஒரு காட்டாறு போன்ற ஒரு தொண்டர் பலம் அமைவதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவதுங்க, உங்களை போன்ற விவரம் தெரிந்த படித்த ஊடகவியலாளர்கள், அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவர்களோட என்ன ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா, உழைப்பவன் தியாகம் செய்தவன் மட்டும்தான் ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இல்லாமல் இருக்கும். எளிமையாக ஒன்று கேட்குறேன், யார் மீது வன்மத்தில் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் தான் சுதந்திர காலத்திலே அதற்காக போராடி அடிபட்டு உதைப்பட்டவர்கள்லாம் தெருவில் திரிகிறான். சுதந்திரமே வேண்டாம் என்று தீர்மானம் போட்டவர்கள்லாம் பெரிய தலைவர்களாக வந்திருக்காங்க. எப்படி வந்தாங்க? எதற்காக ஆதரித்தார்கள்? இதுக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஜனநாயகத்தில் நாம் அதை ஏற்றுக்கொள்ளதான் தீர வேண்டும். காரணம், ஜனநாயகம் என்பது காத்தானோ கருப்பனோ சுப்பனோ கோடீஸ்வரனுக்கும் சரி, கோவநாட்டிக்கும் சரி, அல்லது பெரிய மேதைக்கும் சரி, முட்டாளுக்கும் சரி, எல்லோருக்கும் ஒரு வாக்கு தான். அடிமை இந்தியாவில் தேர்தல் நடக்கிற போது கூட படித்தவனுக்கு அல்லது வரி செலுத்துவவனுக்கு மட்டும் தான் ஓட்டுன்னு முதல்ல சொன்னான் பிரிட்டிஷ். சுதந்திரம் அடைகிற போது அதுவே ஒரு கேள்விக்குறியாக வந்து, தமிழ்நாட்டில் வெறும் 7% பேர் தானே படித்தவனே இருந்தான். படிக்காதவங்களாம் ஓட்டு போட்டால் சிக்கலாக போயிடணும். ஆனால் காந்தி அதில் மிக உறுதியாக இருந்தார். அவர்கள் என்ன முடிவு வேண்டவாலும் எடுக்கட்டும், இந்த பாமருடைய ஓட்டும் வேண்டும் என்று அப்படி தான் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வருகிற போது எனக்கு என்ன ஒரு பக்கம் நினைக்கிற போது வருத்தம் என்னவென்றால், அப்படி கல்வி அறிவில்லாத அந்த மக்கள் வாக்களிக்கிற போது தேர்தலில் நிற்கிறவருடைய தகுதியை அவன் அளவிடுவது அவனுடைய நேர்மையை, நாணயத்தை, அவனுடைய தனிமனித ஒழுக்கத்தை, அவனுடைய தேச பக்தியை அளவுகோலாக வைத்து ஆதரித்தான். அதுக்கு பல பேரை சொல்லலாம். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் தமிழ்நாடு முழுவதுமே அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். நான் ரெண்டை மட்டும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், அந்த ரெண்டு வெவ்வேறு காரணங்களுக்காக சொல்கிறேன். ஒன்று, தமிழ்நாட்டிலேயே குபேரர்கள் வாழ்கிற இடம் கோயம்புத்தூர். அந்த ஊரில் ஒருத்தர் எல்லம்ம நாயுடுன்னு ஒருத்தர்,
அவர் எம்எல்ஏ இருந்தார், எம்எல்சியாகவும் இருந்தார். சாகிற போது அவருக்கு சொந்த வீடு கிடையாது. காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸில் பாயில் படுத்து செத்து போனார். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது போனார்னா கிரிகவுடர், மத்திகவுடர் இவங்கெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். அவர்கள் வணக்கிற போது அதெல்லாம் காட்டிட்டு என்ன நாயுடு நல்லா இருக்கான்னு தோளில் கை போட்டு போவார். அவருடைய நேர்மை, அவர்கிட்ட நான் பழகியிருக்கேன். ஒட்டுமொத்த அந்த கோவை மாவட்டத்தில் எந்த ஊரை சொன்னாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன பேரனை யோசிக்காமலே சொல்லுவார், பேரை சொல்லுவார். அப்படிப்பட்டவர். அதுபோல் உங்களுக்கு இன்னொன்று சொன்னாக்க, ஜாதி மதம் இதை கடந்து பிராமண எதிர்ப்புன்னு இதெல்லாம் பண்ணாங்க இல்லைங்களா? தென் மாவட்டத்தில் திருநெல்வேலியில் கோமதி சங்கர தீட்சிதர் சொந்த வீடு கிடையாது, குடிசை வீட்டில் இருந்தார். அவரை தேடி போய் பிடித்து நீங்கள் தேர்தலில் நிற்கணும்னு கேட்குறாரு காமராஜர். என்ன காமராஜர், என்கிட்ட ஓட்டக்கால்னா கூட கிடையாது, என்ன போய் நிற்க சொல்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை தான் இன்றைக்கு நெஞ்சில் குத்துக்கிறது. என்ன ஐயரை, உன்ன மாதிரி நேர்மையானவே தியாகிகள்லாம் இந்த பதவிக்கு வராமல் ஒதுங்கிட்டீங்கன்னா தப்பான ஆளெல்லாம் உட்காந்துருவாங்க, நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் காசில்லாத அந்த கோமதி சங்கர தீட்சிதர் ஒரு துண்டலை மட்டும் தூக்கி போட்டு ஊர் ஊரா நடந்து போய் கட்ட வண்டியில் போய் சுதந்திரத்துக்காக போராடி மாலை நேரமானால் பிச்சைக்காரனை போல தலையில் துண்டு போட்டு வீட்டில் பிச்சை எடுத்து அதில் கிடைக்கிற சாப்பாட்டை ராத்திரி சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சு காலையில் எழுந்தோடனே அதை சாப்பிட்டு அடுத்த ஊருக்கு போய் இப்படியெல்லாம் தியாகம் செய்த அந்த மனிதனை அடையாளம் கண்டுபிடித்து அவரை தேர்தல் நிற்க வச்சார். 3 தடவை எம்எல்ஏ வந்தார். சாகிற போது அவருக்கு சொந்தமாக குடிச்ச கூட கிடையாது. இது மாதிரி ஒன்னொன்று சொன்னால் அவனுக்கு எனக்கு இன்னமும் அப்படியே சிலிர்க்குது உடம்புல. ஒரு முறை ஒரு காரில் போயிட்டு இருந்தேன், நாமக்கல்லை தாண்டி போகிறேன். இன்னைக்கு பெங்களூரில் என் பையன் இருக்காங்கன்னு போகிறது, அது சொல்கிறதுல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால். அங்கே போகும்போது தாண்டும் போது இந்த ஊரில் அந்த காலத்தில் ஒரு தியாகி இருந்தார் ஐயா, காமராஜருக்கு ரொம்ப பிடித்தமானவர் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி அவங்களாம் எப்படி தியாகம் பண்ணிட்டு போனாங்க. கார் ஓட்டிக்கிட்டு வந்த பையன் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஷிவரிங் தெரிஞ்சுது. தம்பி நீ இந்த ஊரான்னு கேட்டேன். ஆமாங்க. இல்லை நான் சொல்லும்போது அவருக்கு கேட்டவுடனே முகம் மாறிச்சேன். நான் அவருடைய பேரங்க. அவ்வளோ பெரிய தியாகினுடைய பேரன் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். சுதந்திரத்துக்கு போராடி அடிபட்டவன், உதைப்பட்டவன், சுதந்திர போராட்டத்தில் மாநாடு போட்டு தீர்மானம் போட்டு இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கூடாது வேண்டாம் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆணைக்கு தீர்மானம் போட்டவனுடைய பிள்ளைகள் கோடியில் புரள்றாங்க, கோடீஸ்வரனாக இருக்கிறாங்க. மற்றவனை கேலி பண்ணுறான், கிண்டல் பண்ணுறான், நக்கல் பண்ணுறான். தனி மனித ஒழுக்கமோ தேசபக்தியோ நேர்மையோ இல்லாதவர்களை அவர்கள் மக்கள் வாக்களித்தான் வெற்றி அடைச்சிருக்காங்க. நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த சிந்தனை மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்களிடம் மீண்டும் உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய, அதற்காகத்தான் இதை போராடிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் சாகரத்துக்குள்ள தமிழ்நாட்டில் மீண்டும் நேர்மையானவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும்னு ஒரு 10% பேர்கிட்ட அந்த என்னுடைய கருத்தை உருவாக்க முடிந்தால் அது போதும். இந்த நாட்டு பிரதமராக 4 தடவை இருந்த திருப்தியோடு செத்து. ஐயா, இப்போ விஜய் வருகிற போது இருக்கிற அந்த ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு இதுக்கு முன்னாடி வேற எந்த தலைவராவது அவங்க என்ட்ரியிலே இந்த அளவுக்கு இருந்திருக்கா ஐயா? இல்லை, நிச்சயமா இது விஜயே எதிர்பார்த்திருப்பார் நான் நம்பலை. நிச்சயமா எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏதோ அரசியலுக்கு வரணும்னு நினைச்சிருக்கிறாரு. ஆனால் வந்ததற்கு பின்னால் தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமானது. நீங்கள் இன்னொன்று நான் சொன்னால் நீங்கள் வேணால் போய் பாருங்கள். எங்கள் ஊர்லேயே நான் பார்க்குறேன், கிராமங்களில் இன்றைக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கிற பதாகைகளை விட விஜய்க்கு பதாகைகள் இல்லாத, விளம்பரம் இல்லாத ஊரே இல்லை கிராமங்கள். ஆனால் அந்தந்த ஊரில் போய் கேட்டால் யார் என்னன்னு அந்த ஊரில் இருக்க பெரியவங்களுக்கு தெரியல. யாருன்னே தெரியாதவர்கள் போயிட்டு இருக்காங்க. வெளி உலகத்துக்கு தெரிந்த, அங்கீகரிக்கப்பட்ட, அந்த விவரம் தெரிந்த, பார்த்தோன்னே இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு அதுக்கு தான் நான் காட்டாற்று வெள்ளம்னு சொன்னேன். அடையாளம் தெரியாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இதை விஜயே எதிர்பார்க்க முடியாதுங்கிறதுனா நான் மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை சொல்வதற்கு காரணம், எல்லோரையும் விட விஜய்க்கு இன்னும் பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தணும் தான். இந்த கூட்டத்தை அவர் சரியாக ஒருவேளை நடத்த தவறிவிட்டால், நான் முன்னாலே சொன்னது போல அவருக்கு இழப்பல்ல, தமிழ்நாட்டுக்கு பேரிடியாக அமைஞ்சிருவோன்னு பயப்படுறேன். ஐயா, அந்த பாதையில் அவர் ஓரளவுக்காவது சரியாக போகிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது நீ எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், ஒரு நாட்டை வழி நடத்துவதற்கு படித்தவன், பெரிய பேச தெரிஞ்சவன், ஆணழகன் அல்லது பெரிய பின்னணி இதெல்லாம் இருந்தால் தாங்கிறது இல்லை. நல்ல எண்ணம் அவனுக்கு இருந்தால் போதும். நான் விஜயை பொறுத்தவரை பார்க்குறேன்னா அந்த தம்பி இதோடு நான் பார்த்தது கூட கிடையாது. எனக்கு எந்த பழக்கமும் இல்லை. சொன்னால் சில பேர் இல்லை பொய் சொல்கிறான்னு கூட சொல்லலாம். உண்மையிலேயே நான் இன்னும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் என்னன்னா, அவருடைய தாய் மாமன் எனக்கு ஒரு 35 வருஷம் நண்பர்.
அப்படியா? PL சுரேந்திரன் சொல்லி. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாலாம் நான் சென்னைக்கு வரும்போது ரூமில் வந்து இருக்குல்ல, ரூமுக்கே அவர் வருவார். வந்து ராத்திரியெல்லாம் பிரமாதமாக பாட்டு பாடுவார். பாட வச்சு நாங்கள் கேட்டு ஒரே மகிழ்ச்சியாக இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்போ அவர் குடல் நம்ம கொஞ்சம் குன்றி போச்சு. அவர் மூலமாக அவர் வந்து அந்த காலகட்டத்தில் விஜயுடைய தந்தைக்கு கூட பெரிய மார்க்கெட்லாம் ஒன்றும் கிடையாது, குடும்பம் நடத்துவதற்கே கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நேரம். அப்போ இவர் தான் சுரேந்தர் தான், அவங்க மாமா தான் பாடகராக இருந்தார். அதுக்கப்புறம் திரைப்படத்தில் பிரபலமான சில நடிகர்களுக்கு அவருடைய குரல், நல்ல குரல் இருந்ததெல்லாம் இருந்துச்சு. அதில் நிறையா வருமானம் வந்து இந்த பையனுக்கு காரணமே இல்லாமல் நடன பயிற்சி கூட கொடுத்தது அவர் தான். அப்போ அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், எதுக்கியா வெட்டியாக போய் எல்லாம், உண்மையிலேயே நான் கேட்டேன், எனக்கு நல்லா நினைவு இருக்குது, ஏதோ சொல்லி கொடுப்பான், அதுக்கு பிரயோஜனப்படுதோ இல்லையோ, சும்மா ஒரு பையன் இருக்க வேணாமே, அதுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி கற்றுட்டு போகிறானே அப்படின்னு சொன்னார். அதில் எங்கேயோ போய் இன்னைக்கு இந்தியாவில் நடனம் என்பதை ஒரு செயற்கையான முறையில் இல்லாமல் போகிற போக்கில் நடனத்தை ஆடுவதை போல ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தது விஜய். அதில் தான் இந்த இளைஞர்கள் பெரிய அளவுக்கு ஈர்க்கப்பட்டார்கள். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், உங்களை போன்றவர்களுக்கு மக்களுக்கு சொல்ல வரும்போது, பிறக்கிற போதே எவனும் யோக்கியனா பிறக்கல. யோக்கியனா இருந்தவன் கடைசி வரல இருந்திருக்கானா சொல்ல முடியாது. யோக்கியனா இருந்தவன் அயோக்கியனா ஆனதையும் பார்த்துருக்கோம். உலகமாக வால்மீகி ராமாயணத்தை எழுதினான், அவன் யாரும் கொள்ளைக்காரன் தானே, கடைசியில் மாறி எழுதினான். பட்டினத்தர் யாரு, மிக மோசமான ஒரு ஸ்ரீலோலனா இருந்தவர், கடைசியில் எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதி மாதிரி ஒழுக்க சீரனா மாறினார். இப்படிலாம் இருக்கிறாங்க. அடிப்படையை நான் பார்ப்பது அவன் யார் என்ன என்பதை விட அவனிடம் மனதில் மனிதாயமானம் இருக்கிறதா, மக்கள் மீது அவனுக்கு அன்பு இருக்கிறதா என்று மட்டும்தான் பார்க்கிறேன். நான் விஜய் என்னன்னு கேட்டா, அந்த ஆள் விரும்பினால் கூட இந்த மக்களுக்கு துரோகம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? அதற்கு காரணம் இருக்கு. அவர் பிறக்கிற போது மிக வறுமையான குடும்பத்தில் தானே பிறந்தாரு, போராடி தானே வளர்ந்தாரு. அதற்கு பின்னால் இந்த மக்கள் வந்து எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை தந்திருக்கிறாங்க. ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற ஒரு நடிகனை உயர்த்தினாங்கல்ல. சாதாரணமா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஆண்டுக்கு 200 கோடிக்கு மேல வருமானம் வர்றதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு ஒரு காரணம் அவருடைய உள்ளுணர்வு, மனசாட்சி. எங்கேயோ தெருவில் சுத்துற மாதிரி இருந்த உனக்கு இந்த மக்கள் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை தந்திருக்காங்களே, இவர்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்ற அவருடைய மனசாட்சியுடைய உந்துதல் தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கதான் நான் நினைக்கிறேன். அப்படி வருகிற ஒருவர், நான் அவரை விமர்சனம் செய்திருக்கிறேன். நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம், பண்டிதர்களாக இருக்கலாம், பெரிய மேதைகளாக இருக்கலாம், அறிவாளிகளாக இருக்கலாம், எல்லா வேணாலும் இருக்கலாம். இந்த அரசியலை வைத்து கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற உங்களைப் போல இந்த இளைஞன் வந்தால் கொள்ளையடிக்க மாட்டான், முடிந்தால் நன்மை செய்வான், இல்லை என்றால் கெடுதலாவது செய்ய மாட்டான் என்று நான் திடமாக நம்புறேன். அது உங்க அனுபவத்தில் nothing is better than nonsense என்பதை போல இந்த தவறான மனிதர்களிடம் அரசியலை டாமினேட் செய்றாங்களே, இவர்களை விட எதுவுமே செய்யாத விஜய் கூட இதை விட நல்லது என்று எனக்கு தோன்றுகிறது. நல்லது செய்தால் ரொம்ப மகிழ்ச்சி, இல்லை என்றாலும் தவறு செய்ய மாட்டார் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. உங்களுடைய அரசியல் அனுபவம் பிறகு அந்த தாய்மாமாவோட இருந்த இந்த நட்புல இருந்து இயல்பாக நான் ஒரு கிராமத்தில் பிறந்தவன், மனிதருடைய உணர்வுகளை படித்தவன். நான் வேற யாரும் புத்தகத்தை படிச்சு சொல்லல, ஒவ்வொரு மனிதர்களையும் படித்தது. அந்த அடிப்படையில் அனுபவத்தின் வாயிலாக இந்த மனிதன் இப்படித்தான் இருப்பான் என்று என்னுடைய எண்ணம் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தவறாச்சுன்னா அப்ப அதுக்காக நான் வருத்தப்படுவேன், அது வேற விஷயம். ஆனால் தவறு ஆகாது என்று நான் திடமாக நம்புறேன். அவருடைய குணத்தை நீங்க ஒரு அப்சர்வேஷன் அப்படி இல்ல, பொதுவாக ஒரு மனிதன் இளம் வயதில் கடுமையாக பாதிக்கப்பட்டு மேல வர்றவன் தவறு செய்ய மாட்டான். அது இந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றியை பார்த்த ஐயா, இப்போ இது ஒரு தமிழ்நாடு அளவில் மட்டும்தான் அவருடைய வருகை ஒரு அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏனைய மாநிலங்கள்? ஏன்னா அவருக்கு வணிக ரீதியாக ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, அரசியல் தளத்துலையும் அது எதிரொலிக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. இதை நான் உண்மையை சொல்ல போனால் எத்தனை பேர் என்ன விமர்சனம் பண்ண போகிறான்னு தெரியாது. அந்த விமர்சனம் பண்ணுற அதெல்லாம் அது தூக்கி போடுகின்ற எலும்பு துண்டுகளுக்காக குறைப்பதை பற்றி நான் கவலைப்படலை. உண்மை என்னன்னு கேட்டால், விஜய் என்கின்ற அந்த இளைஞனுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ரசிகர் கூட்டம் இருக்குன்னு நான் நம்பலை. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்கின்ற அத்தனை ஊர்களையும் பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன். இன்னும் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எல்லாம் உத்தரப்பிரதேசம் சொல்றாங்கல்ல. உத்தரப்பிரதேசனுடைய தலைநகர் லக்னோவில் இன்னைக்கு இல்லை, 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த அசம்பிளி இருக்கிறதுக்கு பக்கத்திலே ஒரு உயர்நிலை பள்ளி தமிழில் போர்டு போட்டு உயர்நிலை பள்ளி போர்டை கூட பார்த்துருக்கேன். சரி, அதெல்லாம் வெறுப்பை இங்க இருக்கிற ஒரு உருவாக்கினா, இவ லாபத்துக்காக உருவாக்கினாலும் வெளியில
உதாரணத்துக்கு இன்னும் சொல்றேன், கர்நாடகாவில் பெரிய எதிர்ப்பு தமிழர் இருக்குன்னு சொல்றான்ல. நான் பார்த்த கர்நாடகா, நான் 1961 தான் முத கர்நாடகா போனேன். அதுக்கப்புறம் நீண்ட காலங்களுக்கு போவேன். ஹெக்டே முதலமைச்சராக இருக்கிறவரை, SM கிருஷ்ணா முதலமைச்சராக இருக்கிறவரை பல பிரச்சனைகளுக்காக நான் போய் பல பேருக்கு என்ன செஞ்சிருக்கேன். அப்போதெல்லாம் சாதாரணமா ரோட்ல போகும்போது நம்ம கிராமத்தில் ஒரு ஐயர் போனார்னா நம்ம வாங்க சாமின்னு சொல்ற மாதிரி ஒரு பழக்கம் இருக்குல்ல, அது போல கர்நாடகாவில் தமிழன் என்று தெரிந்தாலே ஏன்றி குரு என்றுதான். அப்படி இருந்த அந்த இடத்துல ஏன் வந்தது என்கின்ற ஒரு கேள்விக்கு விடையை நான் சொல்ல வேண்டியது கட்டாயம். இங்கே தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக தமிழன் தமிழினம் என்று சொல்வதன் மூலம் இவருடைய ஆதரவு கிடைக்கும் என்பதற்காக தமிழ்நாட்டில் தமிழர் படை என்று ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். உங்களுக்கு தெரியுமா? 1970. அதுல மிகப்பெரிய பேரறிஞர், பெரிய தியாகி மதுரை முத்துதான் தலைவர். ஒரு கூட்டம் நடந்தது, 2 கூட்டம் நடந்தது. தொடர்ந்து அதற்கு பின்னாலே நாங்க நினைச்சா என்னடா கர்நாடகத்துக்கார தண்ணியை பத்தி பேசுறேன், நாங்க நினைச்சா கண்ணம்பாடி அடைய உடைச்சி எடுத்துட்டு வந்துருவோம் என்றெல்லாம் அவர் பேச, மெல்ல 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 அங்கே ஒரு முதல்ல ஒருத்தன் ஒரு குரல் இருந்தான், எங்கே வர்றா அடிச்சு பாடுறா, அவன் தான் வட்டல் நகர. அப்படி ஒருவன் அங்கே உருவாவதற்கே இங்கே இருக்கிற பண்ண தப்பு. பெங்களூர்ல எத்தனை பேர் என்னுடைய நண்பர்கள், கமர்ஷியல் சீட்னு ஒன்று இருக்கு, அதுதான் ரொம்ப செல்வந்தர்கள் கொளிக்கிற இடம். அந்த கமர்ஷியல் சீட்டை தொடர்ந்து 3-4 முறை கவுன்சிலா இருந்த நண்பர் இப்ப இறந்துட்டார். அவருக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு உண்டு. சங்கம் ரோடுன்னு அதுலதான் அவருடைய வீடு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த தமிழ்ச்சங்க கட்டிடம் இருக்கு, அதுக்கு முன்னால ஒரு லேக் இருக்கும், அதுக்கு எதிர் சைடில் அவருடைய வீடு. அந்த நண்பருக்கு அவ்வளவு மரியாதையெல்லாம் உண்டு. தமிழர்களை தங்களை விட உயர்வாக குரு என்று சொன்ன அவர்களை தமிழர்கள் மீது ஒரு வெறுப்பை உருவாக்குவதற்கு இவர்களாம் பண்ணாங்க. கமர்ஷியல் சீட்ல அவர் மட்டும் வந்ததில்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கோவிந்தராஜ் இந்த மாதிரி சில பேர் தொடர்ந்து தமிழர்கள் அங்கே எம்எல்ஏக்களாக இருப்பாங்க. இப்ப வருவது பெரிய குதிரை கொம்பா போயிடுச்சு. இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அதைத்தான் இங்க புரிஞ்சுக்கணும். பல பேர் இவருடைய லாபத்திற்காக இங்கே செய்வது மற்ற இடங்கள்ல இருக்கிற தமிழர்கள் எப்படி பாதிக்கிறார்கள் என்பதை இவர்கள் உணராமல், உணர்ந்தாலும் தனக்கு லாபம் கிடைச்சா போதும் செய்யறாங்க. இப்படித்தான் இதெல்லாம் நான் ஒவ்வொன்றா உன்னிப்பா கவனிக்கிறேன். அதுல எனக்கு நீங்கள் சொல்லுகிற இந்த விஜய், எனக்கு இன்னொரு புது நம்பிக்கை என்ன வருதுன்னா, இந்த விஜய்க்கு தமிழகத்திற்கு இருக்கிற இதே இணையான ரசிகர் கூட்டம் கேரளாவில் இருக்கிறது. உண்மையிலேயே கேரளாவில் இன்றைக்கு தமிழகத்தை விட பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய். அங்கே விஜயனுடைய படங்களுக்கு கிடைக்கிற மார்க்கெட் வேறு யாருக்கும் கிடையாது. ஏறத்தாழ கர்நாடகத்திலும் அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, தெலுங்கானாவில் இருக்கு. இது எனக்கு தெரியும். ஒருவேளை இந்த இளைஞன் ஒருவேளை அரசியலில் சரியான இடத்துக்கு வந்தா பழைய கசப்புகள் மறைந்து இந்த தென் மாநிலங்கள்ல மீண்டும் ஒரு சகோதரத்துவம் வளர்வதற்கு இந்த தம்பி கூட ஒரு காரணமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எப்படியாவது அந்த சகோதர உணர்வு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அது பலப்படணும். நான் தமிழக வெற்றி கழகம்னு பேரை வைக்காம வேற ஒரு பொதுவான பேர், தென் மாநிலத்திலே அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருந்திருக்கும். அவர் ஏனோ அந்த முடிவுக்கு வராம தமிழ்நாட்டில் மட்டும் கட்சின்னு சொன்னார். அது நான் நினைக்கிற மாதிரி தென் மாநில மக்களை இணைக்கிறதுனாலும் போல இருக்கு. இப்ப நீங்க சொல்லும் போது பாண்டிச்சேரியிலயும் அவருக்கு ஒரு பெரிய, பாண்டிச்சேரி எதை சொல்லிட்டா பாண்டிச்சேரிக்குள்ளதானே ஒரு சட்டைன்னு சொல்லிட்டு பாக்கெட் சட்டையில தானே இருக்கு. அந்த மாதிரி பாண்டிச்சேரி தனியா சொல்லுங்கிற அவசியம் இல்லை. மிகப்பெரிய விஜயுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தே பாண்டிச்சேரிக்காரர் தான். இப்ப நீங்க சொல்றத பார்க்கும்போது பரவலாக தென் மாநிலங்கள்ல அவருக்கு ஒரு பெரிய இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த மாநில மக்கள் ஒவ்வொருத்தரும் வெறுப்புணர்ச்சியோடு இருக்காங்க இல்லைங்களா? இந்த வெறுப்புணர்ச்சி மாறாதா, இவர் இணைக்கிற சக்தி ஒன்று வராதா என்று நான் ஏங்கி இருக்கிறேன். காரணம், இளம் வயதிலிருந்தே இந்த மாநிலங்களில் பல இடங்களில் சுற்றுப்பயணம் வந்து அப்ப இருந்த சகோதரத்துவம் இப்போ இருக்கிற வெறுப்புணர்ச்சி எனக்கு தெரியுதில்ல. இது மீண்டும் பழைய மாதிரி வராதான்னு ஏங்குறேன். அப்படி வருவதற்கான ஒரு நம்பிக்கை விஜயனுடைய வருகை உருவாக்குது. அது வந்தால், அப்படி ஒரு நம்பிக்கை உருவானால், மீண்டும் தென் மாநில மக்கள்லாம் சகோதரம் எண்ணத்தோடு பழகினால் என்னை விட மகிழ்ச்சி அடையணும்னு யாரும் இருக்க முடியாது. இது அரசியலை கடந்து என்னுடைய விருப்பம். ஆமாய்யா, நான் இப்போ ஒரு பரந்துபட்ட தென் மாநிலங்கள்லேயே அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அப்படின்னா, தமிழகத்துக்குள்ள அக்ராஸ் த செக்ஷன் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு பாக்குறீங்களா? நிச்சயமா. நான் செக் பண்ணி பாருங்க. 50 வருஷம் திமுகவிலே ஊறி போன ஒருத்தருடைய பிள்ளையை கேட்டா விஜய்ங்கிறான். 50 வருஷம் அதிமுகவிலே ஊறி போனவருடைய பொண்ணை கேட்டா விஜய்ங்குது. இது இதுக்கு முன்னாடி நடந்தது இல்லை. இதுக்கு முன்னால இல்ல சார்.
அவங்க அந்த ஃபேமிலி ஓட்டுனா ஃபேமிலி ஓட்டு அப்படியே இருக்கும். அப்பா அம்மாவுக்கு பின்னாலே அந்த பிள்ளைகள்லாம் வர்றது கட்சி இப்படிதான் நீண்ட காலமா இங்க ஓடிட்டு இருக்கு. அப்ப அந்த ஜெனரேஷன் அது காங்கிரஸ் கூட பொருந்தும். காங்கிரஸ் குடும்பம் தொடர்ந்து காங்கிரஸ் குடும்பமா இருக்கு, திமுக குடும்பம் தொடர்ந்து திமுக இப்படிதான் இருக்கு. அது மாதிரி ஒரு ஜெனரேஷனல் ஓட்டிங் பேட்டர்ன் மாற்றம் விஜய்கிட்ட வந்திருக்கு. எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் அவருடைய பிள்ளைகள் விஜய்ன்றாங்க. நான் எனக்கு பேரே தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த தலைவருடைய, அதை நான் சொல்ல விரும்பல. அது நல்லா இருக்கு. நான் வந்து சும்மாவாவது என்னுடைய ஆசையை விருப்பத்தை சொல்ல, இதை ஒரு பெரிய ஸ்டடி பண்ணி தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்குன்னு தெரிந்துதான் நான் சொல்றேன். அப்ப இந்த ஜெனரேஷனல் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல ஐயா, இப்ப இவ்வளவு நாள் நாங்க இந்த கட்சிக்கு தான் போடுவோம், அப்ப இல்ல அது வந்து இவர் உடைக்கிறார், உடைஞ்சு போச்சு. அதனாலதான் நீங்க அது நல்லதுங்கிறேன். இந்த கட்சிக்கு தான் இந்த ஓட்டு, இந்த கட்சிக்கு தான் இந்த ஓட்டு இருக்கக்கூடாது. ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கிறவன் அவன் வேணா அந்த கட்சிக்காக பேசலாம். பொதுமக்கள் இந்த கட்சிக்கு தான், இந்த கட்சிக்கு தான், இந்த சின்னத்துக்கு தான் என்று சொல்வது ஒரு காலத்தில் பெருமையா இருந்துச்சு இல்ல, அது சரியான ஜனநாயகம்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகம், பக்குவப்பட்ட ஜனநாயகம் என்பது வாக்காளர்களில் அதிக வேணாங்க ஒரு 10% பேர் கட்சியை மறந்துட்டு அந்தந்த தொகுதியில் இருக்கிற வேட்பாளருடைய தகுதியை பார்த்து ஓட்டு போடுவான்னு சொன்னா எல்லா கட்சியிலையும் நேர்மையாக நிறுத்துவான்ல. ஆனா இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் அந்த விபத்து என்ன, இந்த சின்னம்னு சொன்னா கழுத கூட ஜெயிக்குமியா, அப்புறம் கழுதையே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து ஒரு மாற்றம் வந்தால் அது மகிழ்ச்சி. அந்த மாற்றத்துக்கு விஜய் காரணமாக இருந்தால் அவரை நான் பாராட்டுவேன். ஐயா, நீங்க வந்து மனதில் பட்டதை பேசக்கூடியவர். ஒரு பலன் கருதியோ இல்லை வேறு அரசியல் லாபத்திற்காகவோ ஒருபோதும் நீங்கள் அப்படி பேசியதில்லை. அப்படி பேசியிருந்தால் இன்றைக்கு நீங்கள் மிக உயரிய பதவிகளிலெல்லாம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கரூர் சம்பவத்தை ஒரு மூத்த அரசியல்வாதிகிட்ட கேட்குறத நான் கேட்குறேன். இவ்வளவு ஒரு நெரிசல் மரணங்கள் ஏற்பட்ட இந்த நேரத்தில் கூட அவர் மேலே ஒரு பெரிய அதிருப்தியோ ஒரு வருத்தமோ ஒரு கோபமோ ஏற்படாததற்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவதுங்க, நான் வெக்கத்தை விட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு வயது 77. என் வீட்டில் இருக்கிற 5 வயது, ஆனால் இதை மட்டும்தான் நம்ப முடியல. நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நம்ப முடியுது, இது ஒன்று தான் நம்ப முடியல. மகிழ்ச்சி தான். நான் சொல்ல வர்ற விஷயம் அதை விட முக்கியம். நான் சொல்வதற்கு எனக்கு கூச்சப்படலை, மற்றவங்களாம் கூச்சப்படுறாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாத நாகரிகம், எனக்கு தெரியாத விஷயங்களை 5 வயது பேத்தி கூட எனக்கு சொல்லுது. அதை நான் பொறுமையாக கேட்டு புரிஞ்சுக்கிறேன். அது உண்மையாக இருக்கிற போது, சரியான கருத்து என்பது அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் எனக்கு. என்னடா நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன கத்திரிக்காய் சைஸில் இருக்க இந்த புள்ள சொல்றதை நான் கேட்குறேன்னு அப்படி பார்க்கல. என்னை போன்ற சிந்தனை எல்லோருக்கும் வரணும்னே நினைக்கிறேன். சொல்லுபவர் யார் என்று பார்க்கக்கூடாது, அந்த கருத்து சரியான்னு பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு. அதில் இவங்களும் பார்க்கணும். இவ்வளவு பேர் செத்தாங்க வந்தாலும் கூட அதோட நீங்க நிறுத்திட்டீங்க. ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலம் முழுவதையும் பயன்படுத்தி மீடியாக்கள் முழுவதுமாக அவர் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி அவரை ஒரு ஓரங்கட்டுறதுக்காக எவ்வளவோ முயற்சி நடந்துச்சு. இதை கடந்தும் அவர் மீது ஒரு அதிருப்தி வராமல் இருந்தது ஏன் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டால் தமிழ்நாடு அரசியல் பக்குவப்படும். அதற்கு காரணம் மக்கள் எல்லாம் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப எளிமையான விஷயத்தை நான் சொல்றேங்க. போலீஸ்ல ஒரு சின்ன ஒரு கொடியேற்று விடாக்கு நீங்க போய் பர்மிஷன் கேட்பீங்க. சொல்லுவாங்க, எத்தனை ஆரன் வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. 4 ஆரன் வைக்கிறீங்க. கொடியேற்று விழாக்கே வைக்கிறோம் ஒரு மைக் வச்சா. நான் உங்களை பார்த்து திரும்பி கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது உங்களுக்கே எனக்கு இல்லை, போலீஸுக்கு தெரியாதா? எத்தனை ஹார்ன் வைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு புரிவதற்காக இன்னொரு சம்பவத்தையும் சொல்றேன். தமிழ்நாடு போலீஸ் வந்து விவரம் தெரியாத போலீஸ் அல்ல. திமுக ஆட்சியில் நடந்ததே நான் சொல்றேன். இந்த இஸ்லாமியருடைய குடியுரிமை சட்டம் வருகிறது கண்டிச்சு கூட்டம் நடந்துச்சு இல்லை, அதுல நான் தான் முஸ்லீம் அல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் 83 ஊர்களில் கூட்டம் பேசியிருக்கேன். அதுல ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன். நம்ம திருப்பூருக்கு போயிருந்தேன். காலையிலே புறப்பட்டு அங்கே போயிட்டேன். மதியானம் ஒரு 2 மணி போல காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வர்றார் கூட்டம் ஏற்பாடு பண்றவர்கிட்ட. எங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கு பெரிய கூட்டம் வரும்போது இருக்கு, அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விரிவான ஏற்பாடு இருந்தால் தான் நல்லது என்று காவல்துறை அதிகாரி ஏற்பாட்டாளர் சொல்றாரு. சொன்னதற்கு அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு 15-20 ஹார்ன் எக்ஸ்ட்ரா கட்டினதோட புதிதாக எல்இடி ஸ்கிரீன் உடனே ரெடி பண்ணி ஒரு 15 இடத்துல வச்சாங்க. நான் எதற்காக சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் காவல்துறை தான் கணிக்க முடியும். அதே போல கரூர்ல இருக்க காவல்துறை விவரம் தெரியாதவன் நான் சொல்லவே மாட்டேன், அவர்களுக்கு தெரியும்.
தெரிந்தும் அவர்கள் கைகள் கட்டப்பட்டு விட்டது என்கின்ற வருத்தமான என்னுடைய பதிவை சொல்ல விரும்புகிறேன். அங்கே இவர்கள் நினைச்சிருந்தா ஒரே இடத்துல குவியாம கொஞ்சம் ரிலாக்ஸடா இருக்கிற மாதிரி ஹார்னை கட்டியிருந்தா கேட்டிருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 10 இடத்துல எல்இடி ஸ்கிரீன் போட்டிருந்தா அது குறைஞ்சிருக்கும். அதை தாண்டி யாரும் சொல்லாத ஒரு விஷயம், இவ்வளவு பெரிய கூட்டம் வருகிறது தெரிந்தும் அந்த இடத்துல சாக்கடைக்காக வெட்டிய ஒரு பெரிய குழி இருக்கு, அது மூடப்படவே இல்லை. உண்மையான விஷயம், அதில் விழுந்து அதிலே மரணம் அடைந்தவர்கள் தான் பாதிக்கு மேற்பட்டவர்கள். அது யாரு எந்த செய்தியும் போடல. இது இயற்கையான மரணமா? மனம் கொதிக்கிறது. எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் ஒரு உயிர் போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மால. மனிதனாக இருக்கிற யாரும், மிருகங்கள், மனித உருள நடமாட மிருகங்கள் வேணா இந்த குரூர திருப்தி அடைகிறவர்கள் மற்றவருடைய வருத்தத்தை வேதனை பார்த்து சிரிக்கலாம். நம்மால் அப்படி முடியாது. இதற்கு காரணம் சரியான வகையில் காவல்துறை பேர் சொல்றாங்க பாருங்க, பாதுகாப்பு அவங்க தானே பண்ணு. முட்டாள்கள் சொல்லலாம். உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் இல்லை, என் வீட்டில் கல்யாணம், நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு பாதுகாப்புன்னு ஊர்ல 10-20 பேரை ரவுடி பேர் வந்து பாதுகாப்பு நிக்க பார்ப்போமா? ஒரு நிகழ்ச்சி தனிப்பட்ட மனிதனுடைய நிகழ்ச்சி என்றாலே அரசாங்கம் மட்டும்தான் பாதுகாப்பு தர முடியும். அது தர வேண்டியது காவல்துறையுடைய கடமை. காவல்துறை அதுக்கு திறமை இல்லாம ஏமாந்து போச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த காவல்துறை மிக சிறப்பாக எத்தனையோ மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியெல்லாம் சரியா செஞ்சிருக்கு. அவர்களை சுதந்திரமாக செயல்படுவதற்கு முடியாமல் ஏதோ ஒரு சக்தி தடை போட்டு அவர்களை தடுத்து இருக்கிறது. இதுக்கு மேல நான் எனக்கு தெரிந்தது சொன்னா இன்னும் கோபம் வருமேங்கிறதுக்கு சொல்லாம இருக்கிறேன். தேவைப்பட்டால் அப்ப சொல்ல வேண்டிய நிலைமை வந்துடும். வக்கர புத்தி படைத்த சில பேருடைய அவருடைய அதிகார வெறி போலீசாருடைய கைகளை கட்டப்பட்டு அதனால் ஏற்பட்ட இது சாவுன்னு சொல்ல மாட்டேன், 41 உயிருடைய கொலை என்று சொல்லுவேன். இதிலிருந்தாவது பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காமல் இருக்க நாட்டு மக்களும் நினைக்கணும். அரசியல்ல யாரா இருந்தாலும் நினைக்கணும். அரசியல் கட்சி எதுக்கு வரணும்? இப்ப நான் அரசியல் கட்சிக்கு வந்து 55 வருஷம் ஆச்சு. உள்ள வர்ற போதே என்ன பதவி நினைக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இவ்வளவு நாளா நான் பதவிக்கே வரல. ஆனால் எனக்கு அந்த சோறு வரல. காரணம், பதவி என்பது நான் என்ன நினைக்கிறேன், சேவை செய்வதற்கு தான் அரசியலுக்கு வர்றோம். சேவை என்பது ஒரு தொடர் ஓட்டம். அதுல பதவி என்பது ஒரு வந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் நம்முடைய மனம் திருப்தியா போயிட்டே இருக்கணும். நான் அதை எப்படி பார்க்கிறேன்னா, பெரிய பெரிய பதவிக்கு வந்தாலும் நிம்மதி இல்லாத சத்தத்தை பார்க்கிறேன். ஒரு பதவிக்கு வரலன்னா இப்ப இந்த இடத்துல படுத்தாலும் ஒன்னே நான் தூக்க முடியும். நிம்மதி என்றது பதவி சார்ந்ததல்ல, நிம்மதி என்றது பணம் சார்ந்ததல்ல, நிம்மதி என்பது மனம் சார்ந்தது. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். அந்த குரல் தான் இதுக்கு விளக்கம். தவறு செய்வது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம், அங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும். என்னை பொறுத்தவரையில் யாருக்குமே தெரியாமல் ஒரு தவறு செஞ்சுட்டாலும் என்னால் அன்னைக்கு தூங்கவே முடியல. அதனால நான் என்னுடைய செயல்பாடு, என்னுடைய பேச்சு, இதையெல்லாம் அரசியலை கடந்து கட்சியுடைய பலத்துக்காக பேசுவதை கடந்து என்னுடைய ஆத்மா, அந்தராத்மா இருக்க, அதுக்கு பயந்து நான் செயல்படுறேன். அதை யார் என்ன விமர்சித்தாலும் என்ன இது காயப்படுத்தாது. இப்போ நீங்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகளில், ரொம்ப நெருக்கடியான நிகழ்வுகளில் கூட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக அதை பார்த்துருக்கீங்க. பல தலைவர்கள் அல்லது தலைவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் உங்களிடம் நட்பாக இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழக அரசியலின் பல உள்விவகாரங்களை அறிந்தவர் நீங்கள். இந்த சம்பவம், அந்த கரூர் சம்பவம் என்பது தாவேகாவினுடைய அரசியல் பயணத்தை, அன்பர் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தை எப்படி வடிவமைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது விஜயே எதிர்பார்க்காத ஒன்று சொல்கிறேன். இது விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை வரும்னு நினச்சி தான் இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. இது என்னுடைய குற்றச்சாட்டு. அதில் விஜயும் அதிர்ச்சியில் உறைந்து போனார் என்பது உண்மை. ஆனால் இப்போதான் அவருக்கே புரியுது, இவ்வளவுக்கு பின்னாலும் விஜய் மீது மக்கள் கோபம் கொள்ளவில்லை. இது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அவரா இந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட விஜய் மீது திட்டல. விஜயை திட்டுற மாதிரி டிவியிலையோ அல்லது இந்த மாதிரி மீடியாக்குள்ள பேசுறவங்கலாம் எல்லாம் செட்டப் கம்பெனி. தொலைக்காட்சியில் அப்பயே ஒரு 4-5 பேர் பேசலாம், யாரோ பொதுஜனங்களை போல. அது குறிப்பிட்ட ஆளுங்கட்சிக்கு ஆதரவான கட்சியில் இருக்கிறவங்க தான் பேசினாங்கன்னு இப்போ உண்மை வந்துருச்சு. இது மாதிரி பல நிகழ்ச்சிகள். அதாவது என்னன்னு கேட்டால் பிளான்ட் நியூஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. இது அதையும் திரும்பி நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன், வெக்கத்தை விட்டு சொல்கிறேன்.
அந்த காலத்தில் இதில் நான் பெரிய கெட்டிக்காரன். தமிழ்நாட்டில் இந்த அரசியல் ரீதியாக இந்த பத்திரிகைகள் வந்துச்சு, அவங்களாம் இருக்கிறாங்க, நீங்களே கேட்டுங்க. பத்திரிகையை முடிக்கிற போது என்கிட்ட பேசாமல் அந்த பத்திரிகை கடைசியாக முடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளவு செய்திகள் என்கிட்ட வந்து போகும். அதில் சில செய்திகளை நாம் சொல்வதற்கு பதில் அதை செய்தியை பத்திரிகை மூலமாக வேறு எது மூலமாக உருவாக்குது. அது அந்த காலத்துக்கு எடுபட்டுச்சு. அந்த பழைய யுக்தியை இப்பவும் பண்ணி யாரோ 2 பேரை விட்டு பொதுஜனம் போல பேச வச்சு அதன் மூலமாக மக்கள் நம்புவான்னு நினைக்கிற மாதிரி அது இல்லை. அது எப்படி உண்மை வெளியே வந்தோடனே அப்போ மக்களுக்கு இன்னும் அதிகமான கோபம் இவர்கள் வரும். அதனால என்ன சொல்றேன்னா, யாராக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்க கட்சி அரசியல் எவ்வளவோ போராடிங்க, அடிச்சுங்க, உதச்சுங்க, என்னமோ பண்ணுங்க. பொதுமக்கள் அதுவும் அவருடைய உயிருக்கு போகின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாவதை நம்முடைய உயிரை தந்தாவது அதை காப்பாற்றுறது. ஜனநாயக தத்துவம் என்னங்க? நீங்க பேசினா என்னுடைய எதிர்காலமே அழிஞ்சு போகுனாலும் உங்கள் பேசுவதற்கான உரிமைக்காக போராடுவது அதுதான் ஜனநாயகம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். என்னுடைய அரசியல் எதிரி கூட அவனுடைய உரிமை பறிக்கப்படுமானால் அந்த உரிமைக்காக போராடணும்னு நினைக்கிறேன். அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கையே. இந்த நாட்டில் எவனும் அடிமை இல்லை, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம். இந்தியா முழுவதும் யாரும் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, அதுக்காக போராடின ஒரு காங்கிரஸ் கட்சி. எதிரியாக இருந்தாலும் அவனுடைய சுதந்திரம் பறிக்கப்படுமானால் அவனுக்காக போராடுவோம் தான் காங்கிரஸ்காரன். இல்லை என்றால் காங்கிரஸ் லேபிள் இருக்கு, அவன் காங்கிரஸ்காரன். ஐயா, ஒரு இறுதியாக அன்பர் விஜய்க்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு யோசனை என்ன இந்த நேரத்தில் இருந்து? நான் முன்னாலே தெளிவா சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட என்னுடைய மகன் வயதா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய மகனுக்கே இப்போ 50 வயது, அந்த அளவில் தான் இருக்கும். அந்த வயது ரொம்ப சின்ன வயதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நாட்டினுடைய பிரதமராக வந்து அந்த வயசுல பல பேர் வந்துட்டாங்க, முதலமைச்சராக பல பேர் வந்துட்டாங்க. அதனால் அந்த வயது குறைந்ததல்ல. இந்த சம்பவத்தால் நீங்கள் தோண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. தன்னம்பிக்கையோடு போராடுங்கள். உங்கள் பின்னாலே இருக்கக்கூடிய முகம் தெரியாத, பேர் தெரியாத, ஊர் தெரியாத இந்த கோடானு கோடி மக்களுடைய நலனுக்காக உங்களுடைய சுகதுக்கங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்காக போராடுவது உங்கள் புகழுக்காக சொல்லவில்லை, உங்களுடைய அந்தராத்மா உங்களை புகழும் அந்த நிம்மதிக்காக போராடுங்கள். நிச்சயமாக ஐயா, உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து ஒரு மிக சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கே உரித்தான கூர்மையான அரசியல் பார்வையோடு எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்காக உளமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.